ரெக்கார்டிங்ல பார்க்க போறீங்க. பின்வரும் தரவுகள் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் எக்ஸ் பண்டத்தின் சந்தை கேள்வி நிரம்பல் என்பவற்றை காட்டுகிறது. அட்டவணை தந்திக்கிறாங்க. விலை, கேள்வித்தொகை, நிரம்பல் தொகை. அரசாங்கம் இப்பொழுது எக்ஸ் பண்டத்தின் உற்பத்தி அலகொன்றுக்கு 20 ரூபாய் வரியை விதிக்குமாயின் அரசுக்கு கிடைத்த வரி வருமானம். அதாவது வரி விதிக்கும் போது நிரம்பல் குறைவடையும். ஆகவே நிரம்பல் குறைவடையும் போது விலை அதிகரிப்புன்னு ஏற்படும். சோ 20 ரூபாயால விலை அதிகரிப்புன்னு ஏற்படுமாயினா 60 ரூபாய் உள்ள விலை 80 ரூபாயா மாறும். 40 ரூபாய் உள்ள விலை 60 ரூபாயா மாறும். 20 ரூபாய் உள்ள விலை 40 ரூபாயாக மாறும். அதே மாதிரி நிரம்பல் குறைவடையும் வரி விதிக்கும் போது. சோ நிரம்பல் இந்த 100 வளங்கள் மேல போகும். 120 உள்ள இடத்துல 100 ஆகும். 100 உள்ள இடத்துல நிரம்பல் 80 ஆகும். 80 உள்ள இடத்துல நிரம்பல் 60 ஆகும். 60 உள்ள இடத்துல நிரம்பல் 40 ஆகும். இப்போ வரி விதிக்கும் போது விலை அதிகரிக்கும், நிரம்பல் குறைவடையும். இப்ப நிரம்பல் குறைவடைகிற சந்தர்ப்பத்துல அரசுக்கு கிடைக்கும் வரி வருமானம் கேட்கிறாங்க. சோ புதிய சமநிலை தொகை 80 அலகுகளாக வருது. ஆகவே 80 அலகுகளுக்கு ஒரு அலகுக்கு 20 ரூபாய் படி அவங்க வரி விதிக்கும் போது 1600 ரூபாய் அரசுக்கு வரி வருமானமாக கிடைக்குது. மூணாவது விட பொருத்தமான விட. 19வது கேள்வியை பாருங்க. எக்ஸ் என்ற பண்டத்தின் கேள்வி நிரம்பல் சார்புகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. கியூடி சமன் 600 சய 10 பி, கியூஎஸ் சமன் சய 200 சக 10 பி. இப்பண்ட உற்பத்தியாளருக்கு அரசு அலகுக்கு 20 ரூபாய் மானியம் வழங்குவதாக கருதுக. மானியத்தின் பின் உற்பத்தியாளர் மிகை எவ்வளவாக காணப்படும்? மானியத்திற்கு பின் உற்பத்தியாளர் மிகை கேட்கிறாங்க. சோ இதை நீங்க பேசிக்கா ஒரு கிராஃபுக்கு இருவீங்க. கிராஃபுக்கு இருநீங்களாக இருந்தால் சமநிலை விலை, சமநிலை தொகை 600 சய 10 பி சமன் சய 200 சக 10 பி. சோ உங்களுக்கு சமநிலை விலை வரப்போகுது 50 ரூபாய். சாரி, 40 ரூபாய் வரும் சமநிலை விலை. 800 சமன் 20 பி. சோ சமநிலை விலை 40 ரூபாய். சமநிலை தொகை 200 அலகுகள். அரசாங்கம் மானியம் விதிக்குது 20 ரூபாய். சோ மானியம் விதிச்சா அது நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சய 200 சக 10 பிரேக்கெட் பி சக எஸ். சோ எஸ் அமௌண்ட் வந்து 20 ரூபாய் தந்திக்குது. ஆகவே சய 200 சக 10 பி சக 200. ஆகவே இந்த 200 200 வெட்டுப்பட்டா கியூஎஸ் புதிய சமன்பாடு கியூஎஸ் சமன் சக 10 பி மட்டும் வரும். சோ 10 பி மட்டும் வரதால அது நிரம்பல் கோடு, நிரம்பல் கூடும். பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பமாகும். ஆகவே புதிய சமநிலை விலை 30 ரூபாயும் புதிய சமநிலை தொகை 300 அலகுகளும் வரும். இதுல உற்பத்தியாளர் மிகை கேட்கிறாங்க. ஆகவே உற்பத்தியாளர் மிகைன்னு சொல்லும் போது உற்பத்தியாளர் விலையை நாங்க கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உள்ளதுதான் உற்பத்தியாளர் மிகை வரப்போகுது. சோ உற்பத்தியாளர் மிகை இங்க 10 ரூபாய் நுகர்வோருக்கு போனால் மிச்சம் 10 ரூபாய் உள்ள 50 ரூபாய் உற்பத்தியாளர் விலையாக வரும். ஆகவே உற்பத்தியாளர் மிகை மானியத்திற்கு பின் உச்ச விலை 50 ரூபாய் மைனஸ் இந்த இடம் சொல்லும் போது இந்த மினிமம் பிரைஸ் நாங்க கண்டுபிடிக்கணும் பழைய கிராஃப்ல. சோ கியூஎஸ் இந்த விலை வந்து 20 ரூபாய் வரப்போகுது. ஆகவே 50 மைனஸ் 20 கீழ் 2. புதிய சமநிலை தொகை 300. ஆகவே 50ல 20 போனா 30. 30 கீழ் 2 தர 300. 15 தர 300. 4500 உற்பத்தியாளர் மிகையாக காணப்படும். 20வது கேள்வி. முட்டைக்கான போட்டி சந்தையில் கேள்வி நிரம்பல் சார்புகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளன. கியூடி சமன் 800 சய 10 பி, கியூஎஸ் சமன் சய 200 சக 10 பி. முட்டையொன்றின் உச்ச விற்பனை விலை 35 ரூபாவாக தீர்மானிக்கப்படுது. சோ நுகர்வோர் மிகையை கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுக்கும் நீங்க ஒரு கிராஃபுக்கு கீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசா விளங்கும். இது கியூடி கர்வ், இது கியூஎஸ் வரைவு. சமநிலை விலை, சமநிலை தொகை. சமநிலை விலை 50 ரூபாய். சமநிலை தொகை 300 அலகு. இங்க உச்ச விலையாக 35 ரூபாய் நிர்ணயிக்கப்படுது. ஆகவே சமநிலை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கப்படுது 35 ரூபாய். விலை குறையும் போது மிகை கேள்வி ஏற்பட்டு அங்க கருப்பு சந்தை விலை ஒன்று உருவாகும். ஆகவே உச்ச விலை நிர்ணயிக்கப்பட்ட பிறகு நுகர்வோர் மிகையிட இடம் இந்த சரிவக பரப்பாக வரும். சரிவக பரப்பாக வரும். ஆகவே சரிவக பரப்போட சமன்பாடு உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிக்கிறது. ஏ பிளஸ் பி இரண்டு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகையின் கீழ் 2 தர ஹைட் உயர்.
இதால பெருக்குவீங்க. ஆகவே இரண்டு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உச்ச விலை தெரியணும். உச்ச விலை கியூடி சமன்பாட்டுல கியூடிய பூஜ்ஜியமாக்குனீங்களா இருந்தால் உச்ச விலை 80. எங்களுக்கு கருப்பு சந்தை விலை தெரியணும். கருப்பு சந்தை விலைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 35 ரூபால நிரம்பல்ல உள்ள நிரம்பல் அமௌண்ட்டை கண்டுபிடிப்பீங்க. ஆகவே விலைக்கு 35 ரூபா போட்டீங்களா இருந்தால் சய 200 சக 350. ஆகவே 35 ரூபால நிரம்பல் 150 அலகு. இந்த 150 அலகுக்கான கருப்பு சந்தை விலை, ஸோ கியூடிக்கு 150 போடுவீங்க. 150 சமன் 800 சய 10 பி. 10 பி சமன் 800ல 150 கழிச்சிங்களா இருந்தால் 650. ஆகவே பீட விலை 65 ரூபா வரும். இப்போ எங்களுக்கு தரவெல்லாம் தெரியும். இரண்டு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. ஆகவே ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இடத்தை எடுப்பீங்க. 80க்கும் 35க்கும் இடைப்பட்ட பகுதி 45 சக இந்த சமாந்தர பக்கம் இந்த இடைவெளி. ஆகவே 45க்கும் 65க்கும் 35க்கும் இடைப்பட்ட இந்த துண்டு 30 கீழ் 2 தர h உயரம். ஆகவே உயரம் 150. 45 35 75. 75ன் கீழ் 2 தர 150. ஆகவே இது சுருக்குனா 75. 75 தர 75 5625 நுகர்வோர் மிகை உச்ச விலைக்கு பின்னர். ஆகவே இரண்டாவது விட சரியான விடை. 21வது கேள்வியை பாருங்க. நெல்லுக்கான போட்டி சந்தையில் கேள்வி நிரம்பல் சார்புகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. கியூடி சமன் 1700 சய 10 பி. கியூஎஸ் சமன் 200. இது பிளஸ்ல தந்திக்கிறாங்க. 200 சக 5 பி. அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையாக 120 ரூபாவை நிர்ணயித்து மிகையினை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. அப்போ மிகை நிரம்பலை அரசாங்கம் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. இந்நிலையில் ஈடு செய்ய முடியாத இழப்பு எவ்வளவாக காணப்படும்? இதுக்கும் நீங்க கிராஃப் கீறி பார்த்தீங்கன்னா பெட்டர். இது கியூ டி கர்வ் கியூஎஸ் பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க வரும் சமநிலை விலை, சமநிலை தொகை. சமநிலை விலை 100 ரூபா, சமநிலை தொகை 700 அலகு. உத்தரவாத விலையாக 120 ரூபாயை நிர்ணயிக்கிறாங்க. 120 ரூபா. அரசாங்கம் மிகை நிரம்பலை கொள்வனவு செய்ய தீர்மானிக்குது. ஸோ ஈடு செய்ய முடியா இழப்பின் அளவுக்கு இந்த முக்கோண பகுதி ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். ஆகவே இந்த விலையையும் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த இடைவெளிக்கு இந்த தொகையையும் கண்டுபிடிக்கணும். ஸோ 120 ரூபால இது நிரம்பல் கோடு. ஸோ 120 ரூபால நிரம்பல்ட குவான்டிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிப்பீங்க. ஸோ 120 ரூபா கியூஎஸ்க்கு 120 போட்டீங்கன்னா 5 தர 120 600. 600ம் 200ம் 800 நிரம்பல். இந்த நிரம்பல்ட இந்த கேள்வியிட இந்த விலையை கண்டுபிடிப்பீங்க. ஸோ கியூடிக்கு 800 போட்டீங்களா இருந்தால் இது சய 800 வந்து சகபத்தி முன்னுக்கு வருமா இருந்தால் 10 பி சமன் 900. ஆகவே பி சமன் 90 வரப்போகுது. ஆகவே இந்த முக்கோண பகுதியோட பரப்பளவு தெரியும். அரை தர அடி 700க்கும் 800க்கும் அடி இது. ஸோ 120க்கும் 90க்கும் இடைப்பட்ட பகுதி 30. உயரம் 700க்கும் 800க்கும் இடைப்பட்ட பகுதி 100. ஆகவே இதை சுருக்குனீங்களா இந்த 15. 15 தர 100 1500. 22வது கேள்வி. அரசாங்கம் நுகர்வோருக்கு அரிசியின் விலையை அதிகரிக்காமல், அதாவது விலையில அதிகரிப்பு செய்யாமல் நெல் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க விரும்புறாங்க. இப்ப விலையில அதிகரிப்பு செய்ய மாட்டாங்க, விலை குறைக்கலாம். பட் விலையில அதிகரிப்பு செய்யாம நெல் விவசாயிட வருமானத்தை அதிகரிக்க விரும்புகிறது என கொள்கை. அரசாங்கத்தின் நோக்கத்தை அடைய மிக பொருத்தமான கொள்கையாக கருதப்படக்கூடியது. அரசாங்கம் அரிசி கையிருப்புகளை சந்தைக்கு வழங்குது. இதுல நெல் விவசாயிட வருமானம் அதிகரிக்கும்னு சொல்ல முடியாது. இரண்டாவது, அரிசியின் சந்தை விலைக்கு மேலாக உத்தரவாத விலை ஒன்றை நிர்ணயித்து விற்கப்படாதுள்ள வெளியீட்டை அரசாங்கம் கொள்வனவு செய்தல். விலையை அதிகரிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே விலைக்கு மேலாக வரது பிள்ளை. அரிசியின் சந்தை விலைக்கு கீழாக குறைந்தபட்ச விலை ஒன்றை நிர்ணயித்து விற்கப்படாதுள்ள வெளியீட்டை அரசாங்கம் கொள்வனவு செய்ய இணங்குது. சந்தை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கப்படுற விலை உயர்ந்தபட்ச விலை. ஸோ இங்க குறைந்தபட்ச விலைன்னு போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி சந்தை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கப்படும் போது அங்க மிகை கேள்வி தான் ஏற்படும், மிகை நிரம்பல் ஒன்றும் ஏற்படாது. ஸோ அதுவும் பொருத்தம் இல்லை. அரிசியின் சந்தை விலைக்கு கீழே உச்ச விலை ஒன்றை அறிமுகம் செய்தல். சந்தை விலைக்கு கீழ் நிர்ணயிக்கப்படுற சந்தை விலைக்கு கீழே உச்ச விலை நிர்ணயிக்கப்படுறது வருமானத்தை அதிகரிக்க செய்யாது.
அடுத்தது நெல் விவசாயிகளுக்கு மானிய கொடுப்பன ஒன்றை வழங்கும் போது மானியம் மூலமாக என்ன செய்யும், உற்பத்தியாளர்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று கிடைக்குது. சோ நெல் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கும் போது விலையை அதிகரிக்காமல் நெல் விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்க முடியும். 22க்கு 5வது விட பொருத்தமான விட. 23வது கேள்வியை பாருங்க. அரசாங்கம் பண்ட உற்பத்தியாளருக்கு மானியம் வழங்கும் போது தேறிய சமூக நலன் இழப்பு எப்போது பூஜ்ஜியமாக காணப்படும்? மானியம் வழங்குறதாய்க்கலாம் அல்லது வரி விதிக்கிறதாய்க்கலாம். தேறிய சமூக நலன் இழப்பு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஆஹ் அதே மாதிரி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி, இது ரெண்டும் பூஜ்ஜியமாக காணப்படுற சந்தர்ப்பத்துல தான் மானியம் வரி மூலமான தேறிய சமூக நலன் இழப்பு பூஜ்ஜியமாக காணப்படும். இது கிராஃப் மூலம் நான் வரைஞ்சி காட்டுறதாக இருந்தால் இது கேள்விக்கோடு, இது நிரம்பல் கோடு, சமநிலை விலை. மானியம் விதிக்கும் போது நிரம்பல் அதிகரிக்கும், வலதுபுறம் நகரும் S1. ஆகவே இங்க விலையில ஒரு குறைப்பு ஏற்படும். ஆகவே இந்த பிரதேசம் முழுவதுமே விலை கீழ்ப்பக்கம் வர விலையை நுகர்வோர் விலையாக மானியத்தில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் முழுவதுமே மானியம் முழுவதையும் நுகர்வோர் பெற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது நிரம்பல் கோடு, இது கேள்விக்கோடு, இங்க சமநிலை விலை நிர்ணயிக்கப்படுது. சோ பூச்சிய மானியம் நிர்ணயிக்கும் போது நிரம்பல் அதிகரிப்பும் ஏற்படும். ஆனா அங்க தொகையில எந்த விதமான நிரம்பல் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாததால டிரெக்டா நாங்க விலை அதிகரிப்பாக கிராஃபை காட்டி இந்த இடத்தை அதாவது இந்த இடம் முழுவதையும் உற்பத்தியாளர் மானியம் முழுவதையும் பெறுவதாக நாங்க கிராஃப்ல குறிப்போம். சோ பண்ட உற்பத்தியாளருக்கு மானியம் வழங்கும் போது தேறிய சமூக நல நிலப்பு பூஜ்ஜியமாக காணப்படுற சந்தர்ப்பம். விலை கேள்வி நிரம்பல் நிகழ்ச்சி பூஜ்ஜியமாக இருக்கும் போதுதான் அங்க சமூக நல நிலப்பு பூஜ்ஜியமாக காணப்படும். 4வது விடு. 24வது கேள்வி. நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றின் லாப உச்சப்படுத்தல் வெளியீட்டு மட்டம். லாப உச்சப்படுத்தல் வெளியீட்டு மட்டம் உங்களுக்கு தெரியும், MR சமன் MC. MR என்பது விலைக்கு சமனாக காணப்படும். இதுதான் லாப உச்ச வெளிப்படுத்தல் மட்டமா காணப்படும். பண்டத்தின் விலை எல்லை செலவை விட பெரிதாக காணப்படும் போது இது வராது. பண்டத்தின் விலை எல்லை செலவை விட சிறிதாக காணப்படும் போது இதுவும் வராது. பண்டத்தின் விலை எல்லை செலவுக்கு சமனாக காணப்படும் போது லாப உச்சப்படுத்தல் வெளியீட்டு மட்டம் நிர்ணயிக்கப்படும். 3வது சரியான விடை. 25வது கேள்வியை பாருங்க. நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி பொருள் தொடர்பான தகவல்கள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. இதுல பண்டத்தின் விலை, உற்பத்தி தொகை, மொத்த செலவு, மொத்த மாறும் செலவு தரப்பட்டிருக்குது. லாப உச்சப்படுத்தல் மட்டும் நம்மளுக்கு தெரியும், MR சமன் MC. இதுல MR விலைக்கு சமனாக காணப்படும். இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். MR டெல்டா டிஆர் இன் கீழ் டெல்டா கியூ. ஸோ டிஆரை நாங்க கண்டுபிடிக்கணும். டிஆருக்கு விலையை தொகையால பெருக்கிறது டிஆர். 20 தர 50 டிஆர் 1000, 20 தர 1000 2000, 20 தர 150 3000. இது டிஆர் இப்படி வரப்போகுது. 20 தர 200 4000. இது டிஆர். MR டெல்டா டிஆர் இன் கீழ் டெல்டா கியூ. ஸோ டெல்டா டிஆர் 1000 பிரிச்சா 20 MR. அதே மாதிரி 2000 3000 டெல்டா டிஆர் 1000, இங்க 1000 50. ஸோ இங்கேயும் 20. 3000 4000 1000, 150 50 50. ஆகவே 1000 50ஆல பிரிச்சா 20 வரும். ஆகவே MR Pக்கு சமனாகத்தான் காணப்படும் நிறைப்போட்டி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்க அந்த கிராஃப்ல P இது MRன்னு வரைஞ்சி MCயை தான் இவ்வாறு ரைட் ஷேப்ல வரையும். ஸோ Pக்கு MR ஈக்குவலா தான் வரும் எல்லா இடத்துலையும். MCல டெல்டா டிசியின் கீழ் டெல்டா கியூ MC, டெல்டா டிசியின் கீழ் டெல்டா கியூ MC. ஸோ எங்களுக்கு டிவிசி தான் தந்திக்கிறாங்க. டெல்டா டிசியும் டெல்டா டிவிசியும் ஒன்னா தான் வரும். ஏன்னா டிசி உள்ளுக்கு ரெண்டு விஷயம் உள்ளடங்குது, டிஎஃப்சி டிவிசி. டிஎஃப்சியில் நாங்கள் டெல்டா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அங்கே டெல்டா டிஎஃப்சி 0 தான் வரப்போகுது. ஏண்டா மாறும் நிலையான செலவு சமனாக காணப்படும். ஸோ டெல்டா டிவிசியின் கீழ் டெல்டா கியூ. டெல்டா டிவிசின்னு வரும்போது இங்கே 500, 500 கீழ் 50 100. ஸோ டெல்டா கியூ 50. 500 50ஆல பிரிச்சா MC 10. 500 5500 6500. ஸோ 1000. 100க்கும் 150க்கும் இடையில 50. 1000 50ஆல பிரிச்சா 20 வருது. ஆகவே MRம் MCயும் 20 ஆகிற இடம் உற்பத்தி இடம் 150. ஆகவே 150வது உற்பத்தி அலகுல லாப உச்சப்படுத்தல் அல்லது நட்ட இழிவுபடுத்தல் இடம்பெறும்.
26வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தேசிய கணக்கு முறைமையில் உற்பத்தி வரம்பினுள் உள்ளடக்கப்படுவது இல்லை? உற்பத்தி வரம்பினுள் உள்ளடக்கப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டு இல்லத்தரசியால நிறைவேற்றப்படுற விஷயங்கள், இலவசமாக கிடைக்கின்ற இயற்கை வளங்கள் தேசிய கணக்குல சேர்க்கப்படுறது இல்லை. மனித உழைப்பின்றி விருத்தி அடையும் இயற்கை வளங்கள், காடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தேசிய உற்பத்தி கணக்குல சேர்க்கப்படுறது இல்லை. கற்றல், ஓய்வு நேரங்கள், இது தேசிய உற்பத்தியில சேர்க்கப்படுறது இல்லை. தேசிய கணக்கு முறையில உற்பத்தி வரம்புல சேர்க்கப்படுறது இல்லை. அடுத்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேசிய கணக்குல சேர்க்கப்படுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சந்தையை இலக்காக கொண்ட உற்பத்தி சேர்க்கப்படும். வீட்டுத்தோட்ட உற்பத்திகள், அதாவது மரக்கறிகள், பொருள் உற்பத்தி, இதுவும் சேர்க்கப்படும். ஏற்றுமதிக்காக தயாரிக்கப்படும் ஆடை சேர்க்கப்படும். பணம் செலுத்தப்படாத வீட்டு வேலைகள், உமாவால எங்க ஹவுஸ் ஒய்ஃபால செய்யப்படுற வேலைகள் சேர்க்கப்படாது. ஆகவே 4வது விட சரி. 27வது கேள்வியை பாருங்க. முறைசாரா பொருளாதாரம் என்பதால் கருதப்படுவது யார்? முறைசாரா பொருளாதாரம்னு சொல்றது அரசால கண்காணிக்கப்படாத அல்லது ஒழுங்குபடுத்தப்படாத பொருளாதார நடவடிக்கை. இதுதான் முறைசாரா பொருளாதார நடவடிக்கை. சட்டவிரோதமான அரசால மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்றது அது சட்ட ரீதியற்ற பொருளாதார நடவடிக்கை. அதாவது மதுபானம், போதைப்பொருள், இந்த மாதிரி சட்டவிரோதமான செயற்பாடுகள்ல செய்யறது. அரசாங்கத்தால மறைக்கப்படுற பொருளாதார நடவடிக்கைகள் மறைவான பொருளாதார நடவடிக்கை. சோ முறைசாரா பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்றது அரசாங்கத்தினால கண்காணிக்கப்படாத அல்லது ஒழுங்குபடுத்தப்படாத பொருளாதார நடவடிக்கைகள். 2வது விடு. 28வது கேள்வியை பாருங்க. நெல் உற்பத்தியாளர், நெல் விவசாயி ஒருவர் நெல்லை அரிசி ஆலை உரிமையாளருக்கு, அப்போ இதை நாங்க ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டோமா இல்ல, நெல் உற்பத்தியாளர், நெல் விவசாயி அரிசி ஆலை உரிமையாளருக்கு 10,000 ரூபாவுக்கு அதை விற்கிறாரு. சோ இங்க இடைநிலை பெறுமதி எதுவுமே இல்லை, ஃபைனல் பெறுமதியாகவும் 10,000 ரூபாவே இருக்குது. அரிசி ஆலை உரிமையாளர் அவற்றை மா அரிசி மா ஆலை உரிமையாளருக்கு 12,000 ரூபாய்க்கு விற்கிறார். சோ அங்க 10,000 ரூபாய் இடைப்பெறுமதியாக இருக்குது, இறுதி பெறுமதியாக 2,000 மட்டும் இருக்குது. மா ஆலை உரிமையாளர் மாவினை நூடுல்ஸ் உரிமையாளருக்கு 15,000 ரூபாய்க்கு விற்கிறார். அந்த 15,000 ரூபாயில இந்த 12,000 இன்க்ளூட் ஆகுது. சோ இறுதி பெறுமதியாக 3,000 மட்டும் வருது. நூடுல்ஸ் உற்பத்தியாளர் 20,000 ரூபாய்க்கு நுகர்வோருக்கு விற்கிறார். 20,000 ரூபாய் வைக்கும் போது அதுல 15,000 ரூபாய் இடைப்பெறுமதி ஆகிக்குது, 5,000 மட்டும் இறுதி பெறுமதி ஆகிக்குது. சோ நீங்க படிச்சிருப்பீங்க, மொத்த உற்பத்தியை கணிப்பிடும் முறையில ஒன்னு இறுதி உற்பத்தி பெறுமதி அல்லது கூட்டப்பட்ட பெறுமதின்னு சொல்லுவோம். சோ கூட்டப்பட்ட பெறுமதின்னு பார்க்கும்போது 10, 12, 15, 20. சோ 20,000 நீங்க கூட்டப்பட்ட பெறுமதி மொத்த பெறுமதியாகவும் எடுக்கலாம், இறுதி பெறுமதியாக 20,000த்தையும் பெறுமதியா எடுக்கலாம். ஆனா இங்க கேட்கப்பட்ட கேள்வி, இவ்வுற்பத்தி செயல்முறையில் அரிசி ஆலை உரிமையாளர் மற்றும் நூடுல்ஸ் உற்பத்தியாளர் ஆகிய இருவரினாலும் உழைக்கப்பட்ட மொத்த கூட்டப்பட்ட பெறுமதி. சோ அரிசி ஆலை உரிமையாளரால எடுக்கப்பட்ட உழைப்பு 2,000 ரூபாய், நூடுல்ஸ் உற்பத்தியாளரால எடுக்கப்பட்டது, நூடுல்ஸ் உற்பத்தியாளர் நுகர்வோருக்கு வித்து நூடுல்ஸ் உற்பத்தியாளர் எடுத்த லாபம் அல்லது வருமானம் 5,000 ரூபாய். ஆகவே இது மூலமாக உருவாக்கப்பட்ட மொத்த கூட்டப்பட்ட பெறுமதி 7,000 ரூபாய். 29வது கேள்வி, பின்வருவனவற்றுள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வரைவிலக்கணப்படுத்தும் கூற்று. மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னா ஒரு வருட கால பகுதியில ஒரு நாட்டின் பொருளாதார பிரதேச எல்லையில உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து இறுதி பொருட்கள் சேவைகளினதும் மொத்த சந்தை பெறுமதி. இறுதி பொருட்கள் சேவைகளினது மொத்த சந்தை பெறுமதி. சோ தரப்பட்ட காலப்பகுதி ஒன்றில் பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த வெளியீட்டின் அளவு. 2வது, தரப்பட்ட காலப்பகுதியொன்றில் ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்படும் எல்லா வெளியீடுகளினதும் மொத்தம். தரப்பட்ட காலப்பகுதியொன்றில் ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்படும் எல்லா முடிவு பொருட்களினதும் சேவைகளினதும் மொத்த சந்தை பெறுமதி. இது பொருத்தமான விடை. ஏன்னா ஒரு வருட காலப்பகுதியில பொருளாதார பிரதேச எல்லைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டம்னு சொல்லும் போது அது முடிவு பொருட்கள் சேவைகளினதும் மொத்த சந்தை பெறுமதி மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லப்படுது. 30வது கேள்வி, இலங்கையின் தேசிய கணக்கு தொடர்பான தரவுகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. எல்லாமே பில்லியன்ல தந்திக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஊழியர் நட்ட ஈடு, தேறிய தொழிற்பாட்டு மிகை, உற்பத்தி மீதான மானியங்கள் கழித்த இணைய வரிகள், நிலையான மூலதன நுகர்வு, கலப்பு வருமானம், வெளிநாட்டில் இருந்தான தேறிய முதன்மை வருமானம். இத்தரவுகளின்படி இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெறுமதி எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட பெறுமதி
உங்களுக்கு தெரியும் ஜிடிபி, சிஇ ஊழியர்களிடம் இருந்து கிடைக்கின்ற கொடுப்பனவு, அது உள்ள இந்த நட்டஈடு வரும் 3300. அடுத்தது ஆப்பரேட்டிங் சர்ப்ளஸ் தொழிற்பாட்டு மிகை 5900. சக மிக்ஸ்ட் இன்கம் கலப்பு வருமானம் 750. சக T-S உற்பத்தி மீதான மானியங்களை கழித்த வரிகள், அதோட நிலையான மூலதன நுகர்வு மிக்ஸ்ட் இன்கம் உள்ளுக்கையே அந்த நிலையான மூலதன நுகர்வையும் நாங்க என்ன செய்வோம் செய்வோம். ஆகவே இது வெள்ளத்தையும் கூட்டணமாக இருந்தால் 3300, 5900, 450, 800, 750 இது எல்லாத்தையும் கூட்டினால் 11200 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும். 30வதுக்கு 2வது விட. 31வது கேள்வி, ஒரு நாட்டின் இறுதி நுகர்வு செலவுக்குள் உள்ளடங்காத விடயம் எது? இறுதி நுகர்வுன்னு சொல்றது இறுதி நுகர்வுன்னு சொல்லும் போது ரெண்டு வகையான நுகர்வு. ஒன்று தனிப்பட்ட நுகர்வு செலவு மிக்குது, அரசு நுகர்வு செலவு மிக்குது. தனிப்பட்ட நுகர்வு செலவுன்னு சொல்லும் போது வீட்டுத்துறையிட நுகர்வாய்க்கலாம், அல்லது லாபம் பெறாம வீட்டுத்துறைக்கு சேவை வழங்கும் நிறுவனங்களால வழங்கப்படுற சேவைகளோட மொத்தம் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க நோட்ஸ்ல படிச்சுப்பீங்க. ஸோ இறுதி நுகர்வு செலவுக்குள் உள்ளடங்காத விடயம், ஒரு குடும்பம் 50,000 ரூபாவுக்கு புதிய ஆடைகளை கொள்வனவு செய்தல் இறுதி நுகர்வு செலவில் உள்ளடங்கும். அரசாங்கம் தன் பணியாளர்களுக்கு வழங்கும் சம்பளம் இறுதி நுகர்வுல உள்ளடங்கும். அதாவது அரசு செலவுல உள்ளடங்கும். விருது நுகர்வு செலவுல உள்ள அரசு செலவுல உள்ளடங்கும். 3வது, ஒரு குடும்பம் தன் உணவு தேவைக்காக மாதாந்த 30,000 ரூபாவை செலவு செய்தல், அதுவும் இறுதி நுகர்வு செலவுல அடங்கும். ஒரு குடும்பம் தன் குடியிருப்புக்காக 10 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய வீடொன்றை அமைத்து வதிவிடங்களும் குடியிருப்புகளும் இது முதலீட்டு செலவுல மொத்த உள்நாட்டு நிலையான மூலதனவாக்கத்துக்குள்ள உள்ளடங்கும். சோ 31க்கு 4வது விட நுகர்வு செலவுக்குள் உள்ளடங்காது. 32வது கேள்வியை பாருங்க. வருமான மட்டம் 5,000 10,000 ரூபாவாக அதிகரிக்கும் போது நுகர்வு செலவீடானது 7,000 11,000 அதிகரிக்கிறது. இந்நிலையில் எல்லை சேமிப்பு நாட்டத்தை கட்டிக்கிறாங்க. சோ எங்களுக்கு தந்திக்கிறது வருமானமும் நுகர்வு செலவும் 5,000 10,000 அதிகரிக்கும் போது எங்களுக்கு எம்பிசியை கண்டுபிடிக்கலாம். எம்பிசியோட சமன்பாடு டெல்டா சியின் கீழ் டெல்டா வை. டெல்டா சி 5,000 11,000 சொன்னா 4,000. டெல்டா வை 5,000 10,000 சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 7,000 11,000 4,000. அடுத்தது 5,000 10,000 டெல்டா வைன்னு சொல்லும் போது அது 5,000. ஆகவே இதை பிரிச்சா 0.8 எம்பிசி. எம்பிசியுடையும் எம்பிஎஸ்டையும் கூட்டுத்தொகை 1. ஸோ எம்பிஎஸ்ட பெறுமதி 0.2. 33வது கேள்வி, அருகிலுள்ள வரைபடம் எளிய பொருளாதாரம் ஒன்றின் மொத்த செலவு கோட்டினை காட்டுகிறது. இப்பொருளாதாரத்தின் எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 ஆக இருக்கும் போது சமநிலை வெளியீட்டு மட்டத்தின் பெறுமதி எவ்வளவாக காணப்படும்? இப்படி ஒரு தரவு ஒரு கிராஃபை மட்டும் பேஸ் பண்ணி தரும் போது இதுக்குரிய ஃபார்முலா ஏயின் கீழ் 1 மைனஸ் பி. ஆகவே ஏ ஆரம்ப புள்ளி 600 கீழ் 1 மைனஸ் பி. பின்னு சொல்றது 0.8. ஸோ 1லிருந்து பியை கழிச்சா 0.2. 600 0.2ஆல பிரிச்சா 3,000 வைட பெறுமதியாக இருக்கும். 34வது கேள்வி, பொருளாதாரம் ஒன்றின் வரி பெருக்கி 3 ஆகும். இப்பொருளாதாரத்தின் சமநிலை தேசிய வருமானம் 1,500 மில்லியன் ரூபாவாகும். இங்கு அரசு செலவு 150 மில்லியன் ரூபாவால் அதிகரித்தால் புதிய சமநிலை தேசிய வருமானம் எவ்வளவாக காணப்படும்? உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்ட பெருக்கி 1. ஆகவே வரி பெருக்கி 3ஆக இருந்தால் அரசு செலவு பெருக்கி சக 4ஆக காணப்பட்டால்தான் பாதீட்டு பெருக்கி, அதாவது வரவு செலவு திட்ட பெருக்கி 1ஆக காணப்படும். ஆகவே அரசு செலவு பெருக்கி நாங்க 4 நெடுத்தமாக இருந்தால் டெல்டா ஒய் சமன் கே ஜி தர டெல்டா ஜி. டெல்டா கேஜி 4, டெல்டா ஜி 150. ஸோ டெல்டா ஒய் 600. டெல்டா ஒய் தான் 600. அவங்க கேட்குறாங்க புதிய சமநிலை தேசிய வருமான மட்டம். பழைய வருமான மட்டம் 1,500 தந்திக்கிறாங்க. ஸோ அதோட 600 சேரும் போது 2,100 புதிய தேசிய சமநிலை வருமான மட்டமாக காணப்படும். 35வது கேள்வி, மொத்த கேள்வி வலையையும் மொத்த நிரம்பல் வலையையும் ஒன்றையொன்று வெட்டிச் செல்லும் புள்ளியில் பொருளாதாரம் சமநிலை அடைவதாக கருதுக. வரி சம அளவில் அதிகரிக்கப்படாமல், அதாவது வரியில மாற்றம் நடக்க இல்லாத போது அரசாங்க செலவீட்டின் ஒரு அதிகரிப்பு ஏற்படுமாயின் பெரும்பாலும் குறுங்காலத்தில் ஏற்படத்தக்க விலை.
அரசு செலவில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எக்ரிகேட் டிமாண்ட் ஏடிகிற சமன்பாடு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ். ஸோ ஜில ஒரு அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் எக்ரிகேட் டிமாண்ட் மொத்த கேள்வியிலையும் அதிகரிப்பு ஏற்படும். ஆகவே மொத்த கேள்வி வலையை இடப்புறம் நகரும் பிழை, மொத்த கேள்வி வலையை வலப்புறம் நகரும் உயர் வெளியீட்டுக்கும் உயர் தொழில் வாய்ப்புக்கும் விட்டு செல்லும். அரசு செலவுகள் அதிகரிக்கும் போதே கேள்வி கூடுமாக இருந்தால் அங்கு வெளியீடு அதிகரிப்புக்கு வழிவகுக்குது, வாய்ப்புக்கும் உயர் தொழில் வாய்ப்புக்கும் விட்டு செல்லும். இரண்டாவது விட பொருத்தமான விட. மூணாவது மொத்த கேள்வி வலையை மாறாதிருக்கும், இது பொருத்தம் இல்லை. மொத்த கேள்வி வலையை வலப்புறம் நகர்ந்து குறைந்த வெளியீட்டிற்கும் குறைந்த தொழில் வாய்ப்புக்கும் விட்டு செல்லும், இது பிள்ளை. கேள்வி அதிகரிக்கும் போது அங்க தொழில் வாய்ப்புக்கான வளர்ச்சி தான் கூடுதலாக காண்போம். அடுத்தது மொத்த கேள்வி வலையை இடப்புறம் நகருங்கிறது பொருத்தம் இல்லாத கேள்வி. 35வதுக்கு பொருத்தமான விட இரண்டாவது விட. இதுல 36லிருந்து 50 வரைக்குமான கேள்வி அடுத்த வீடியோல போடுவேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இதுல இது சம்பந்தமான டவுட் இல்லாட்டி ஏதாவது தெளிவுகள் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கொமெண்ட்லயோ இல்லாட்டி பர்சனலாவோ கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம்.